ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் கிரிக் ஆப்ஷன் தமிழ். ஸோ ஐபிஎல் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்மளோட பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் பிரபுராம் இருக்காரு. ஸோ மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க ஆன் அண்ட் ஆன் கண்டென்ட் கவர் பண்ணிட்டு இருக்கோம். And நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஃபேக்ட் செகண்ட் வீடியோ வந்திருக்காரு. ஸோ வெல்கம் ப்ரோ டு திஸ் வீடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஸ்பீக்கிங் அபவுட் தி ஐபிஎல் ஆப்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. எல்லா பரபரப்பும் முடிஞ்சிருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்லி இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பர்த்ல ஒரு பயங்கரமான டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்றது வந்து என்டையர் நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ ஐபிஎலோட கிரேஸ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது இருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ மீன் ஸ்டார்டிங் அபவுட் ஐபிஎல் ஆப்ஷன் ரிவ்யூ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஆல் 10 டீம்ஸ் பத்தி நம்ம பேசலாம். எப்படி போயிருக்காங்க, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, எந்த மாதிரி லெவன்ஸ் ஆடுவாங்க, அதே மாதிரி ஆப்ஷன்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க, மேபி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். ஸோ ரைட், ஸோ ஃபர்ஸ்ட்லி டூ டீம்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மீன் ஸ்டார்ட் வித் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ டூ பெஸ்ட் டீம்ஸ் ஆஃப் தி ஐபிஎல், 5 டைட்டில்ஸ் ஈச். யாருக்கு அந்த நம்பர் 6 ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படின்றதுதான் இப்போ போட்டியே. ஸோ ஃபர்ஸ்ட்லி மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ், டூ பயனியர்ஸ் ஆஃப் திஸ் லீக் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டூ இந்தியன் கேப்டன்ஸ் ஹவ் லெட். இந்த பக்கம் ஒரு எம்எஸ் தோனி இருந்திருக்காரு, இந்த பக்கம் ரோஹித் சர்மா இருந்திருக்காரு ஓவர் த இயர்ஸ். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி வெல்கம் ப்ரோ டாக்கிங் அபவுட் மும்பை இந்தியன்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி? இல்ல அதான் ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 10 டிகேட் ஐ மீன் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்துட்டு அந்த ஒரு 1 டிகேடா வந்துட்டு தோனி அண்ட் ரோஹித் சர்மாவோட டாமினன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஐபிஎல்ல. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு தோனி இல்லாத ஒரு ஃபைனல்ஸே இல்ல, கன்சிக்யூட்டிவ் ஃபைனல்ஸ் தோனி இல்லாம இருந்தது கிடையாது. அண்ட் ரோஹித் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டு கெட் தட் 5 ட்ராஃபிஸ், லைக் 2013, 15, 17, 2019, 21 அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு டாமினன்ஸான ஒரு கேப்டன் ஐபிஎல்ல. இப்போ அந்த ரெண்டு கேப்டன்ஸும் வந்துட்டு அவங்க பேண்டனை வந்துட்டு பாஸ் ஆன் பண்றாங்க டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ரோஹித் வந்துட்டு ஒரு ஹர்திக் பாண்டியாட்ட கொடுக்குறாரு, தோனி வந்துட்டு கெய்க்வாட்ட கொடுக்குறாரு. அண்ட் ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் 2024 ஐபிஎல் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம் 2010ல வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் திரும்ப 2011ல சிஎஸ்கே அண்ட் 12-13ல வந்துட்டு மும்பை. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி மாத்தி மாத்தி அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. லாஸ்ட் ஒரு சீசன் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட டாமினன்ஸ் இல்லாம புதுசா ஒரு டீம் வர முடிஞ்சு. நாட் புதுசு, பட் என்ன சொல்றது, இன்னொரு ஒரு டீமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்னு வராங்க. அண்ட் நம்ம இன்னொன்னும் பார்க்கணும், இந்த ரிட்டன்ஷன் பேசும்போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டன்ஷன் பேசிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே எம்ஐ ஷார்ட் ஆஃப் ஆயிடுச்சு, லைக் இவங்க தான் பண்ண போறாங்க. ஒரு எஸ்ஆர்எச்சோ ஒரு கேகேஆரோ இல்ல ஒரு ராஜஸ்தானோ வந்துட்டு லைக் நல்ல ஒரு டீம் ஸ்ட்ரென்த் வச்சிருந்தாங்க. யார போட போறாங்க, யாரை எடுக்க போறாங்கிறதே நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. ஸோ எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு இந்த ஃபேஸ் அப்படிங்கிறோமோ, டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படிங்கிறோமோ, சிஎஸ்கே எம்ஐ அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்காங்க. போத் த டீம்ஸ் ஹவ் டன் வெல். லைக் என்ன சொல்றது, டு பி ஆனஸ்ட் அவங்களோட பெஸ்ட் ஆப்ஷனான்னு கேட்டா கிடையாது 10 டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் அவங்களோட எப்பவுமே அந்த ஒரு ஸ்டைல், ரெண்டு டீமுமே ஒரு ஸ்டைல்ல போவாங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா ஒரு பிளேயர்ஸ்க்குன்னு வந்திருப்பாங்க. அண்ட் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபார்ம்ல இல்லாத ஒருத்தரை வந்துட்டு எடுத்து ஆட வைப்பாங்க. அது வந்துட்டு சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி. வேற எம்ஐ வந்துட்டு கிராஸ் ரூட் ப்ரோக்ராம்ஸ் அவங்கள்ட்ட பெட்டரா இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்துட்டு அன்னோன் கமாடிட்டி, அன்னோன் யங்ஸ்டர்ஸ், ஒரு சையத் முஸ்தேக் அலியில விளையாண்டுருக்க ஒரு பிளேயர் அந்த மாதிரி எடுப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் ஆக்ஷனோட செகண்ட் டேல தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அவங்க ரெண்டு பேரோட இது நிறைய ஸ்டீல்ஸ் பண்ணாங்க. ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு போத் த டீம். ஸோ கண்டிப்பாவே ஆமா. ஏன்னா என்ன நீங்க கரெக்டா சொல்லிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமே ரிட்டன்ஷனை கலக்கி போட்டாங்க. ஃபர்ஸ்ட்லி டாக்கிங் அபவுட் மும்பை இந்தியன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடலாம் ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்கள பத்தி. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தீங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் செட் அவங்க பண்ண 5 ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். சோ இவங்க இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க, 2வது நாள் தான் வந்து அவங்க பிட்ஸ் பைஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கான தேவைதான் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ரிட்டன்ஷன் 5 பண்றீங்க அப்படின்னா சாலிடா அந்த 11ல உங்களுக்கு 5 மெம்பர்ஸ் ஷுவர் ஷாட் இருந்துட்டாங்க.
சோ அப்படின்றப்போ உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டிய ஸ்லாட்னா ஒரு ஓப்பனர், அதாவது ஒரு விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் ஆப்ஷன் அவங்க எப்பவுமே பார்ப்பாங்க. ஐ மீன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சோ ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னா ரயன் ரிக்கில்டன் போனாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சூப்பரா அவனோட ஸ்டீல் பண்ணாங்க. வில்ஜாக்ஸ் ஒரு ஸ்டீல் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 5.25 crores. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஸ்டீல்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் பண்ணதுல. ஏன்னா ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஆக்ஷனுக்கு லெட்ஸ் சே தட் அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு இஃப் சப்போஸ் ரோஹித் சர்மா ஆட மாட்டாரு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து வில்ஜாக்ஸ் ஒரு ஃபாரின் ரிட்டென்ஷன். நீங்க வந்து ரோஹித் சர்மா இடத்துல வில்ஜாக்ஸ் பேரை எழுதி அந்த விதத்துல பாக்குறப்போ பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் காம்பினேஷன் அலாங் வித் ரோஹித் சர்மா. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பேட்டிங் ஒரு கடப்பார பேட்டிங் நினைப்பு, அண்ட் அது இன்னும் எக்ஸ்ட்ரா கடப்பார ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு பும்ராவோட பேர் பண்றதுக்கு ஒரு போலிங் ஆப்ஷன் வேணும். கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட் போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் நம்ம எம்சிஜிசி சேனல் மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட் சேனல்ல கூட பேசியிருந்தோம். நான் கண்டிப்பா லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன், கண்டிப்பா பாருங்க. சோ அதான் நம்ம அதை பேசியிருந்தோம். சோ அப்படின்றப்போ ஹூ பெட்டர் தென் ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பாக. ஏன்னா 2020 சீசன் நமக்கு ஞாபகம் இருக்கும், ரெண்டு பக்கமும் உங்களால எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேல 2 ஓவர், தட் இஸ் வித் நியூ பால் 2 ஓவர் போடுவாங்க, அட் த டெத் 2 ஓவர் போடுவாங்க. பட் இங்க இன்னொன்னுமே பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா தீபக் சேரை வாங்கியிருக்காங்க, ஆல் அவுட் போய் எடுத்தாங்க தீபக் சேர். இன்ஃபேக்ட் புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு ஹை பிரைஸ் போனாங்க. அவர் கிடைக்கணும்னே பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங் வாங்கடையில வந்தா ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பா ஸ்விங் பண்ண போறாரு. முதல் 3 ஓவர் அட் த டாப் கொடுத்துருவாங்க அவருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவரை பேர் பண்றதுக்கு ஒரு பவுலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்விங் ஆப்ஷன் தேடினாங்க. புவனேஸ்வர் குமாருக்கு ஆல் அவுட் போனாங்க, அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கல, சோல் டு ஆர்சிபி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க தீபக் சேருக்கு ஆல் அவுட் போறோம் அப்படின்னு சொல்லி வித் த லைக்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் கேகேஆர் நினைக்கிறேன், ரெண்டு டீமோடும் ஃபைட் பண்ணி 9 crores எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் 9.5 crores பிக் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து மேல போலிங் செட் இப்போ வந்து பும்ராவோட ரோல் பயங்கரமா மாற போகுது. அண்ட் ஹி வில் டெஃபினெட்லி லைக் தட் ரோல் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ உங்களுக்கு 3 ஓவர் தீபக் சேர் அட் த டாப், 3 ஓவர் போல்ட் அட் த டாப் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு அந்த பாக்கி 1 ஓவர் இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து அதை டெத்ல மேபி டெத் ஓவர்ஸ்ல காம்பன்சேட் பண்ணிக்கலாம், 1 ஓவர் அட் த பேக் எண்ட். அண்ட் நீங்க பும்ராக்கு சாலிடா 3 ஓவர் கொடுக்கலாம் அட் த பேக் எண்ட். பாத்தீங்கன்னா 15, 17, 19 இல்ல 18, 20, 16, 18, 20 அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாவும் நீங்க யோசிக்கலாம். மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 ஓவர் திரும்பி கொண்டு வரலாம். சோ ஹார்திக் இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அவர் நியூ பால் போடுவார். சோ ஐ மீன் ஹார்திக் பாண்டியா வெரி குட் ஹெட் ஏக் டு ஹேவ் அஸ் அ கேப்டன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எவ்வளவு போலிங் ஆப்ஷன்ஸ் நீங்க பாருங்க. இப்போ ஐ மீன் இது வந்து உங்களுக்கு சாலிடா 12 ஓவர்ஸ், இன்ஃபேக்ட் 16 ஓவர்ஸ் ஆஃப் மீடியம் பேஸ். இஃப் ஹார்திக் பாண்டியா இஸ் ஃபிட் இனஃப் டு போல் 4 ஓவர்ஸ் அப்படின்னா பக்கான்னு நினைக்கிறேன் அவங்களோட போலிங் லைன் பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய கவர் அப் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட் வரைக்கும் கவர் அப் பண்ணிருக்கோம். ரோஹித் சர்மா இருக்காரு, சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 ஷோர் ஷாட் செட்டில்டு. நம்ம வில்ஜாக்ஸோட பிக்க பத்தி பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம் ஆர்சிபி டகோட்ல போயிட்டு ஆகாஷ் அம்பானி பாத்தீங்கன்னா கையெல்லாம் கூட கொடுத்து ஆர்டிஎம் போடாதுக்கு. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் தட் பிக் நமக்கு கண்டிப்பாவே அங்க தெரியுது. ஸோ அதை தவிர்த்துமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ண பைஸ்ல வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விக்கெட் கீப்பர் அவங்க இப்போ ஒரு ஜானி பாரிஸ்டோ மாதிரி ஒருத்தர். அஃப்கோர்ஸ் நான் வில்ஜாக்ஸோட ஸ்லாட்டுக்கு நான் எதுவுமே சொல்லல, வில்ஜாக்ஸ் இஸ் வெரி குட் பிளேயர் அட் தட் ஸ்லாட். பட் நீங்க ஜானி பாரிஸ்டோ எடுத்திருந்தீங்கன்னா டீம் காம்பினேஷன் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப அவங்க அந்த விக்கெட் கீப்பர் ஆடணும் அப்படின்றதுனால அவங்க வந்து ராபின் மின்ஸ கண்டிப்பா ஆடணும் 11ல, இல்ல ரயன் ரிக்கில்டன் அட் த டாப் ஆடணும். சோ நீங்க அந்த காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு நான் திரும்ப தீபக் சேகர்ல இருந்தே வரேன். எனக்கு என்னன்னா தீபக் சேகரை வந்துட்டு அந்த அமௌண்ட்ல போய் அவங்க வாங்கியிருக்கணுமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட். தீபக் சேகர் டெட்லியா இருப்பாரு கண்டிப்பா வேன்கடையில. அண்ட் ஆக்சுவலா நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், தீபக் சேகர் எய்தர் ஆஃப் ராஜஸ்தான் ஆர் எம்ஐ தான் போவாரு. அண்ட் எம்ஐ எடுக்க ஏன் சான்ஸ் இல்லைன்னா லைக் ஒரு சிஎஸ்கே பிளேயரை வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்தது இல்லைங்கனால எம்ஐ போக மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் நல்ல சாய்ஸ். எனக்கு என்னன்னா பும்ரா, போல்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா வேற இருக்காரு. ஸோ ஒரு 3 மீடியம் பேசஸ் ஆல்ரெடி இருக்கும் போது, ஏன்னா ஹர்திக் ஆக்டிவா இருக்காரு. இப்ப ஹர்திக் வந்துட்டு ஒரு இன்ஜுரினால போடாம இருக்காரு அப்படின்னா நான் கண்டிப்பா எஸ்டேட்டே பண்ணிருக்க மாட்டேன். தீபக் சேகர் நல்ல பிக்னு சொல்லியிருப்பேன். அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்டிவா இருக்காரு. அண்ட் பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா போடுவாரு. ஏன்னா அவர் இந்தியன் சர்க்கியூட்ல இருக்கணும்னா ஐபிஎல்ல பவுலிங் போட்டா மட்டும்தான் இந்தியன் சர்க்கியூட்ல ஆஸ் அ பேட்டரா இந்தியன்ஸ் பிசிசிஐ கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு இதுதான்.
பட் இப்படிலாம் சொல்லிட்டு நான் தீபக் சகர் என்னோட பிளேயிங் லெவல்ல எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ட் கமிங் ஆன் டு கண்டிப்பா. விக்கெட் கீப்பர் ஸ்லாட் வந்துட்டு பார்த்தா, அவர் ஆகாஷ் அம்பானி என்ன சொல்றாருன்னா, நான் ராபின் மின்ஸை வந்துட்டு லாஸ்ட் மெகா ஆக்ஷன்லயே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் சாரி, லாஸ்ட் ஆக்ஷன்லயே வந்துட்டு நான் சர்டைன் அமௌண்ட்டுக்கு போனேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். இஸ் கைண்ட் ஆஃப் ஆமா லைக் ஆமா ஆமா மகேந்திர ஆமா சிங் அவர் தோனி அண்ட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு நடுவுல. அதனாலதான் அது பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ஆட முடியல அவர்னால. ஆமா. சோ அவர் வந்துட்டு இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தோனி அண்ட் இஷான் கிஷான் பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர் டவுன் தி ஆர்டர் ஆடுறாரு அண்ட் ஃப்ரம் ஜார்க்கண்ட்னால ஜார்க்கண்ட் ஆடுறாரு. சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட டேலண்ட் பூல் தான், எம்ஐ டேலண்ட் பூல்ல இருந்து வந்தவர் தான். ஸோ அதனால ட்ரஸ்ட் பண்றாங்க. நம்ம பார்த்துருக்கோம் என்ன ஓவர் தி இயர்ஸ் வந்துட்டு ஒரு ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நமந்திரா இருக்கட்டும், நேகல் வதேரா, திலக் வர்மாவா இருக்கட்டும், ப்ரூவன் கேண்டிடேட்ஸா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பயப்பட மாட்டாங்க. எம்ஐ மாதிரி ஒரு டீம் எப்படின்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்துட்டு உங்களை டெபு பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துருவாங்க. நீ போப்பா ஆடுப்பா, 14 மேட்ச் நீ இருப்ப, நீ நல்லா ஆடு, உன் பொட்டன்ஷியலை கொடு, வரலையா நெக்ஸ்ட் சீசன் பாத்துக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். சோ அந்த மாதிரி கேலிபர் கொண்ட ஒரு டீம் தான். சோ அப்படி இருக்கும்போது ஆமா கண்டிப்பா. ஸ்ட்ரைட்டாவே எனக்கு அது பிரச்சனை இல்ல. எனக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா வந்துட்டு அவங்க வில்ஜாக்ஸை வந்துட்டு லைக் பினிஷரா ஃபிட் இன் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்க வந்துட்டு அவர் பினிஷரா எனக்கு என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. வித் ஹர்திக் பாண்டியா அண்ட் ராபின் மின்ஸ்மே நான் வந்துட்டு ஒரு நல்ல டீசன்ட் பினிஷர் தான் சொல்லுவேன். அண்ட் நமந்தீர் ஹூ இஸ் ஆல்சோ கிரேட் ஹிட்டர் ஆஃப் த பால். நம்ம லாஸ்ட் இயர் பார்த்திருக்கோம் அவரோட எபிலிட்டி என்ன, அவரோட பேட்டிங் ஸ்டைல் என்னங்கிறத பார்த்திருக்கோம். வித் மிச்சல் சாண்டனர் with Mitchell Santner coming at the end, Mitchell Santner who is also can give you some flourish. ஏன்னா நம்ம கண்டிப்பா பார்த்திருக்கோம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு பால் 3 ரன் கடைசி பால் வேணுங்கிறப்ப சிக்ஸ் அடிச்சாரு. ஸ்ட்ரைட்ல சிக்ஸ் அடிச்சு வின் பண்ண வச்சாரு. அண்ட் வான்கடே இஸ் நாட் தட் பிக் லைக் வான்கடே ஒரு மாதிரி சின்ன விக்கெட் தான். ஸோ அண்ட் இன்னொன்னு நீங்க வந்துட்டு இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் எப்போனா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் மிடில் பிச்சில் ஆடினதுக்கு அப்புறம் அந்த பிச் வந்துட்டு இதுவாயிடுச்சுன்னா சைட் பிச்சஸ்ல தான் வந்துட்டு மேட்சஸ் பிச் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒன் சைடு இதுவாச்சுன்னா அது வந்துட்டு ஒரு சாண்ட்னர் மாதிரி ஒரு பிளேயர் ஹூ கேன் ஹிட் த பால் அட் த ஒன் சைடு அப்படிங்கிறப்போ அங்க வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ இவங்க பிரெட்டி செட்டில்டு தான். பட் என்னன்னா திரும்ப அந்த அன்டெஸ்டட் கமாடிட்டி போறாங்க. அது கை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 2020 ஐபிஎல் சீசன் மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு இந்தியன் ஸ்பின்னர் இருக்காரா, அது ஒண்ணுதான் வந்துட்டு மேஜர் மிஸ்ஸிங். அவங்க ஒரு ராகுல் சகருக்கு போயிருக்கலாம், இல்ல ஒரு பியூஷ் சுயாஷ் சாவ்லா கூட சர்மாக்கு ட்ரை பண்ணிருக்கலாம் போயிருக்கலாம். திரும்ப. திரும்ப பியூஷ் சாவ்லாவே கூட மயாங்க் அட்லீஸ்ட் ஒரு மார்க்கண்டே ஆக்சுவல் கூட ட்ரை பண்ணிருக்கலாம். மயங்க் மார்க்கண்டே வாஸ் அ கிரேட் ஆப்ஷன். இங்கதான் இவங்க தான் வளர்த்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆமா கூகுளில தோனி விக்கெட் 2018 எடுத்தாரு. தோனி விக்கெட் சோ எடுப்பார் ஸ்டம்பிங். சோ இல்ல எல்பிடபிள்யூ நினைக்கிறேன் ஆக்சுவலா. எல்பிடபிள்யூ லெக் சாரி பிஃபோர். சாரி பேக் ஃபுட்ல போய் எல்பிடபிள்யூ கரெக்ட். சோ அப்படிப்பட்ட ஒரு லெக் ஸ்பின்னர்ல மிச் சாண்ட்னர் என்ன கேட்டீங்கன்னா டு பி ஆனஸ்ட் அவர் ஒரு சீசனல் ஸ்பின்னர் தான். லைக் ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பின்னர் நம்ம சொல்ல முடியாது. ஒரு 4 ஓவர்ஸ் வந்துட்டு ஆன் த ட்ராட் உங்களுக்கு போட்டு இது பண்ணுவாரான்னு கேட்டா தெரியாது. இல்ல அண்ட் ஆர்கியூபிளி கேட்டீங்கன்னா சாரி டு இன்டரப்ட், இது மட்டும் இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஆர்கியூபிளி ஒன் ஆஃப் தி ஆர் ராதர் தி பெஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் என்ன பொறுத்த வரைக்கும் T20 கிரிக்கெட்ல இன்னைக்கு நிலைமையில ஒயிட் பால் கிரிக்கெட்ல. பட் என்னன்னா வந்துட்டு ஒரே ஒரு விஷயம், சிஎஸ்கே வந்துட்டு அவர் அப்படி காட்டல. அப்படி காட்டாதனால அது நமக்கு எப்படி இருக்குன்னா அவர் வந்துட்டு ஒரு சீசனல் ஸ்பின்னர் மாதிரி தான் இருக்கு. எம்ஐ எடுத்து 4 ஓவர் கொடுக்குறாங்க, லைக் அவரை வந்துட்டு ஒரு குருணால் பாண்டியா ரோல்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் சிஎஸ்கேல பெஞ்ச் தான் இருந்தாரு. ஸோ எம்ஐல போயிட்டு அவருக்கு சான்ஸ் கிடைக்குன்னா ஐ வுட் பி ரியலி ஹாப்பி. அண்ட் ஒரு ஏன் அந்த பிரைஸ் போல அப்படிங்கறது அது ஒரு சின்ன ஒரு இது நம்ம அதுவும் அட்ரஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. ஐ மீன் நம்ம இவ்வளவு பேசுறோம் அவரை பத்தி. ஐ மீன் ஒரு ஒரு பயங்கரமான கமாடிட்டி, ரொம்ப ரேரான கமாடிட்டி. நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ வாட் டு யூ திங்க், ஏன் வந்து ஒரு ஆப்ஷனா அவர் வந்து கம்மியான பிரைஸ் போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டு பி ஆனஸ்ட் இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு ஒரு 4th செட்டோ 3rd செட்டோ வந்திருந்தாருன்னா ஆர்சிபி would have gone all out for him. ஆர்சிபி வந்துட்டு கண்டிப்பா ஆல் அவுட் போயிருப்பாங்க. அவங்க வந்துட்டு குருணால் பாண்டியாவை எடுத்துட்டாங்க. குருணால் பாண்டியாவை எடுத்தனால அண்ட் இன்னொன்னு வந்துட்டு இவர் ரொம்ப அதாவது எப்படியெல்லாம் அன்லக்கி பாருங்க, அவ்வளவு பின்னாடி வராரு செட்ல. ஆமா இவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு டெஸ்ட் மேட்சஸ் பார்த்திருப்பாங்க, இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் மேட்சஸ் அவரால் எவ்வளவு டேர்ன் பண்ண முடியுது. இன்னொரு ஃபார்ச்சுனேட் திங் ஃபார் ஆர்சிபி அண்ட் எம்ஐ என்னன்னா அவர் சின்ன சுவாமிலையும் ப்ரூவ் பண்றாரு, வான்கடையிலயும் போடுறாரு, 2 இடத்துலயும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஒரு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தங்க தட்டுல ஆப்பிள் வச்சு கொடுக்குற மாதிரி. நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்கேன்ப்பா, சின்ன சுவாமிலையும் போட்டேன், வான்கடையிலயும் போட்டேன், நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. பட்
அந்த செட்ல திரும்ப பின்னால வந்தனால பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். லைக் 2-3 பிட்டு கூட யாரும் வரல. அது ஒண்ணு வந்துட்டு என்ன சொல்றது, அவர் அன்பார்ச்சுனேட். பட் அங்க போயிட்டு அவருக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அடுத்த மெகா ஆக்ஷன்ல ஹி வில் பி கோயிங் இன் பிகர் அமௌண்ட். அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பின்னர் அவங்க வச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். இப்பதான் யங் க்ரூம் பண்ணிட்டு வர ஒரு அல்லா கசன்ஃபர்ங்கிற ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அடுத்த ரஷீத் கான் மாதிரி சொல்றாங்க. டு பி ஆனஸ்ட், பீடாக் வந்துட்டு ஒரு பிளேயரை ஹையா ரேட் பண்றாரு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஷமர் ஜோசப் மாதிரி ஒரு பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காருங்கிறப்போ அல்லா கசன்ஃபரி நல்லா நோட் பண்ணிருப்பாரு க்ளோஸா. அப்படி இருக்கும்போது அது ஒரு நல்ல பை தான். பட் என்ன கேட்டா என்னன்னா, வில் ஹி சூட் அந்த ஒரு வான்கடே பிச்சர்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பிகர் டோர்னமெண்ட்ல? ஏன்னா ஹி இஸ் நாட் எட் எக்ஸ்போஸ்ட் இன் இன்டர்நேஷனல் லெவல் as well. ஏதோ ஒரே ஒரு பங்களாதேஷ் டூர் மட்டும் ஆனாரு. பட் இட்ஸ் நாட் லைக் அது ஒரு பெரிய இம்பாக்டே கொடுத்துருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அல்லா கசன்ஃபர் போனதுக்கு அவங்க ஆக்சுவலா நூர் அகமதுக்கு போனாங்க. அன்பார்ச்சுனேட்லி 5 crores வந்துட்டு சிஎஸ்கே கிட்ட விட்டாங்க. சோ நூர் அகமது எடுக்க பார்த்தாங்க. நூர் அகமது எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஃபென்டாஸ்டிக் பயா இருந்திருக்கும். ஆமா, எனக்கு கண்டிப்பா. என்ன நினைச்சேன்னா, நான் வந்துட்டு ஒரு மேபி நான் இன்னொரு ஒரு என்ன சொல்றது, நான் அஸ்வினிக்கே போயிருப்பேன். அஸ்வினே கூட எடுத்திருப்பேன். லைக் அஸ்வினு கூட போயிருப்பேன். அஸ்வின் அந்த ரேட்டுக்கு போனாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலர் ஆஃப் ஸ்பின்னர், ஒரு ரெகுலர் லெக் ஸ்பின்னர், அது பியூஷ் சாவ்லாவே இருந்திருக்கலாம். பியூஷ் சாவ்லாவே நீங்க எடுத்து போட்டு நான் ஒண்ணு வேணாம், லைக் நீங்க பெஞ்ச்ல ஸ்ரேயஸ் வச்சிருந்தீங்கன்னாலே கோபால் அது வந்துட்டு எடுத்துக்கலாம். நீங்க எக்ஸாக்ட்லி. ஆக்சிலேட்டர் ரவுண்ட்ல வந்து சிஎஸ்கே எடுத்தாங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் வந்து வந்தப்பவே நீங்க பேஸ் பிரைஸ்க்கு அவர் எடுத்திருக்கலாம். சோ எஸ், அப்படின்றப்போ எக்ஸாக்ட்லி. வந்து அப்ப உங்களுக்கு வந்து ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு நீங்க மேபி இஸ் நாட் இன் இஸ் பிரைம் ஸ்ரேயஸ் கோபாலை பொறுத்த வரைக்கும். பட் ஐ திங்க் எனிடே எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு பியூஷ் சாவ்லா வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு எப்படி டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு இத்தனை வருஷம். சோ அப்படின்றப்போ நீங்க ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ அனதர் ஆப்ஷன். யா. ஸோ அதுவும் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் தான் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஜஸ்ட் என்னோட பிளேயிங் 11 மட்டும் சொல்றேன். நீங்க உங்க பிளேயிங் 11 எடுத்து சொல்லுங்க. ஸோ ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், இது வந்துட்டு ஒரு டெட்லி காம்போவா இருக்க போகுது. வித் ரோஹித் சர்மா வந்துட்டு அவரோட பழைய ஃபார்முக்கு எல்லாம் வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வான்கடே, ஈடன் கார்டன்ஸ் மாதிரி பிச்சில எல்லாம் மாட்டிடுச்சுன்னா நமக்கு தெரியும். அண்ட் வில் ஜாக்ஸ் நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம் அவரோட கேலிபரை. விராட் கோலியே வந்துட்டு அமேஸ்ட் ஆனார் அவரோட பேட்டிங்கை பார்த்துட்டு. ஒரு 100 அடிப்பாரு ஜிடியோட. இவர் ஒரு 80ல இருப்பாரு, அவர் ஒரு 50ல இருப்பாரு. இவர் 90 வரும்போது அவர் ஆக்சுவலா 100 போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு ரஷீத் கான்லாம் லெஃப்ட் ரைட் வாங்கினாரு. அண்ட் ஒன் டவுன் திலக் வர்மா. ஸோ இஸ் எமர்ஜிங் ஏசியன் கப்போட கேப்டன். அண்ட் தென் பிரிட்டி வெல் சவுத் ஆப்பிரிக்கால என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். அவரோட ஷார்ட் செலக்ஷனா இருக்கட்டும், அவரு க்ரூம் பண்ணிருக்க விதமா இருக்கட்டும். ஸோ அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடுத்த சுரேஷ் ரெய்னா தான் அவரு. அன்பார்ச்சுனேட்டா எம்ஐக்கு போயிட்டாரு. ஸோ அவரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் இந்தியன் T20 டீம் கேப்டன் சூரியகுமார் யாதவ். என்னதான் இந்தியன் டீம்ல வந்துட்டு அவருக்கு ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் மும்பைல அவருக்கு ஃபெயிலியர்ஸே வராது. ஒரு இப்ப நம்பர் 4 ஆடுறீங்க சூரியகுமார் யாதவ். நம்பர் 3 இன்னும் 3 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொசிஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, சொல்றீங்களோ? இல்ல லெஃப்ட் ரைட்லாம் இல்ல. நம்ம இப்ப ஒன் டவுன் வந்துட்டு நான் ஏன் திலக் வர்மா சொல்றேன்னா, அவர் இப்ப ரீசென்ட் பாஸ்ட்ல திலக் வர்மா நம்பர் 3 நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வேற சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீம்லயே அவர் தன்னை டிமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் டிமோட் மீன்ஸ் லைக் 4th பொசிஷன்ல ஆடிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா லைக் ஸ்கை வந்துட்டு ஹர்திக் கூட சொல்லிருக்கலாம், லைக் திலக் நம்பர் 3ல இஸ் குட். ஸோ திலக் நம்பர் 3 ஆட்டும், நான் நம்பர் 4 ஆடுறேன்னு. அண்ட் நம்பர் 5 நான் வந்துட்டு வித்தவுட் எனி ஹெசிடேஷன் நமன் தீர். ஏன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அண்ட் இஸ் அ பினாமினல் பேட்ஸ்மேன். நம்ம பார்த்தோம் அந்த ஒரு 263 SRH சேஸ் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் அவரோட இன்டென்ஷன் பார்த்தோம். ரொம்ப சூப்பரா ஆடி இருப்பாரு. யா, அஃப்கோர்ஸ். அண்ட் கம்ஸ் ஹர்திக் பாண்டியா. T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் ஒரு டிஃபரெண்ட் பீஸ்டா இருக்காரு. என்னதான் லைக் நடுவில் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் சரியா போலனாலும் வி ஆல் நோ ஹூ இஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹவு ஹி கேன் சேஞ்ச் டியூரிங் கிளச் சிச்சுவேஷன்ஸ். அதுவும் பார்த்திருக்கோம். அண்ட் விக்கெட் கீப்பர் நான் ஆப்வியஸா நோ டவுட் மேல ஜாக்ஸ் ஆடுறேன்னா கீழே ராபின் மின்ஸ் வச்சு தான் ஆடணும். இது வந்துட்டு எப்படின்னா ஒரு 50-50 தான், ஹிட் ஆர் மிஸ் தான். கண்டிப்பா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பிளேயருங்கனால நான் வந்துட்டு ஒரு 60-40 அவர் அடிப்பாரு. ஹீஸ் அ ஹிட் மெட்டீரியல்னே நான் சொல்லுவேன். அண்ட் கம் சாண்ட்னர். எனி டே வான்கடேல மிச்சல் சாண்ட்னர் செம்மையா இருக்க போறாரு. அண்ட் வித் இஸ் பேட் என்ன கொடுக்க போறாரு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவரோட பேட்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க எம்ஐ அப்படின்னு பாக்குறேன். அண்ட் தென் கம்ஸ் சிஎஸ்கேஸ் ஓன் ஃபேவரட் தீபக் சகர்.
இன்ஜுரி ஆகாம இருந்தாருன்னா he will be deadly. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ரியல் மேட்ரிட்ல வந்துட்டு பார்சிலோனால ஃபிகோ அப்படின்னு ஒருத்தரை சைன் பண்ணுவாங்க. சோ ரியல் ஆமா மேட்ரிட் வந்துட்டு திரும்ப அவரை வந்துட்டு ரீசைன் பண்ணிடுவாங்க மிட் ஆஃப் தி சீசன்லயே. சோ அது அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். பட் நான் கம்பேர் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஃபுட்பால் கிளப் இஸ் டிஃபரெண்ட், கிரிக்கெட் கிளப் இஸ் டிஃபரெண்ட். அண்ட் தென் கம்ஸ் த டூ டெட்லி bowling attack, ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஒண்ணுமே பண்ண 2020 முடியாது. வின் பண்ணி கொடுத்த duo. இன்ஃபேக்ட் இன்னும் கிளியரா சொல்லணும்னா எக்ஸாக்ட்லி, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. டு பி ஆனஸ்ட், ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு மோர் தென் கிரிக்கெட் ஃபுட்பால் நல்லா விளையாடுவாரு. அவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போடுறாரு அப்படின்னா 2 for 1, 1 for 2, 3 for 2 அப்படிதான் இருக்கும். சோ இன்னொரு ஒரு என்ன சொல்றது, மத்த டீம்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஃபேக்ட் சொல்றேன். லாஸ்ட் 6 இயர்ஸ்ல அதிக பவர் பிளே விக்கெட்ஸ் எடுத்த 2 பேர் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகர். 2 பேரையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு டெட்லி காம்பினேஷன். அபார்ட் ஃப்ரம் தட், அந்த ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் பிரச்சனை. இம்பாக்ட் பிளேயரா நான் வந்துட்டு அல்லா கசன்ஃபர் தான் கொண்டு வருவேன். ஏன்னா ஜாக்ஸ், சாண்ட்னர், போல்ட் மட்டும் ஆடுறதுனால நான் இம்பாக்ட் அப்பா வந்துட்டு கசன்ஃபர் இறக்கலாம் அப்படிங்கறனால என் இம்பாக்ட்ஸ் ஆஃப் அல்லா கசன்ஃபர். சோ இதுதான் என்னோட லைனப்பா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. நீங்க உங்க 11ல சாண்ட்னர் ஆறீங்களா? ஆமா, சாண்ட்னர் நம்பர் 7 ஆறீங்க. இல்ல அப்ப மோராலஸ் சேம் 11 தான் எனக்கு தெரிஞ்சு. நானும் ஏன்னா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பெரிய அளவு சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, நீங்க அன்லஸ் அதர்வைஸ் நீங்க ரயான் ரிக்கில்டன் ஆடுறீங்க அப்படின்னாதான் மேபி நீங்க ராபின் மில்ஸை டிராப் பண்ற மாதிரி இருக்கும். ராபின் மில்ஸை டிராப் பண்ணிட்டு நேஹல் வதேரா அது மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் அதர்வைஸ் ஐ திங்க் திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் ஓகே தான். உங்களுக்கு வந்து நீங்க ரோஹித் சர்மா அட் த டாப், வில் ஜாக் ஆட போறீங்க. அண்ட் நம்பர் 3 உங்களுக்கு மேபி நான் சூரியகுமார் யாதவ் ப்ரிஃபர் பண்ணுவேன் மேபி நம்பர் 3. நம்பர் 4 திலக் வர்மா. நம்பர் 5 பாத்தீங்கன்னா மேபி யூ கேன் கோ ஃபார் நமன்தீர். அது ஒரு ஆப்ஷனா கூட நான் பாக்குறேன். நம்பர் 6ல வந்து ஹார்திக் பாண்டியா. நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். மீன் இஃப் ஹார்திக் பாண்டியா வாண்ட்ஸ் டு கம் அப் தி ஆர்டர் அண்ட் ஃபினிஷ் த கேம், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு அப்படின்னா மேபி அப்படி கூட யோசிக்கலாம். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேம் சிச்சுவேஷன்ஸ் இல்லையா? சோ நம்பர் 6ல வந்து நீங்க ஹார்திக் பாண்டியா ஆடுறீங்க. நம்பர் 7 மிச்சல் சாண்ட்னர். இல்ல இன்ஃபேக்ட் நம்பர் 7 நீங்க வந்து ராபின் மில்ஸ் ஆடணும் அப்படின்னா. இன்ஃபேக்ட் சோ நீங்க வில் ஜாக்ஸ் ஓபன் பண்றீங்கன்னா நம்பர் 7 ராபின் மில்ஸ் ஆடிட்டு, இன்ஃபேக்ட் மோரல் சேம் 11 தான். நீங்க சொன்ன அதே 11 தான் கிட்டத்தட்ட. நம்பர் 8ல வந்து சாண்ட்னர் அண்ட் 3 bowlers, இந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாவே எக்ஸாக்ட்லி. பிபிசி, பும்ரா, போல்ட் அண்ட் சகர். கண்டிப்பா. சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் bowling attack looks very very deadly. bowling ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பும்ரா, போல்ட், தீபக் சஹர் 3 பேர் ஆச்சு. இதுலயே உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா போலிங் போட போறாரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு. இதை தவிர்த்து உங்களுக்கு வில் ஜாக்ஸ் வேற போலிங் ஆப்ஷன் கொடுக்குறாரு. சோ அப்படின்றப்போ நீங்க ஆக்சுவலா இம்பாக்ட் பிளேயர் வேற சொல்ல, யாரு நீங்க இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வரீங்க? திரும்ப அல்லா கசன்ஃபர் தான் போகணும். ஏன்னா வேற ரிலையபிளான இந்தியன் லெக் ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் நான் பார்க்கல. கண்டிப்பாவே அவங்க வந்து நல்ல ஸ்கவுட்டிங் வச்சிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். கரண் சர்மா கூட ஆட வைக்கலாம். ஆமா, ஆனா நம்ம ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் ஒரு ஃபாரினர் ஆடி இருக்கும், சாண்ட்னர் ஒன்னு ஆடி இருக்கும், அண்ட் போல்ட் ஆடி இருக்கும். சோ 3 ஃபாரினர்ஸ் அப்படின்றப்ப அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். சோ நீங்க அல்லா கசன்ஃபர் கொண்டு வரலாம், இல்ல நீங்க 3 ஃபாரின் ஆடிட்டு நான் கரண் சர்மா கொண்டு வரேன் அப்படின்னாலும். ஏன்னா நீங்க இன்ஃபேக்ட் ஒருவேளை டூ ஏர்லி டு பிளே அல்லா கசன்ஃபர் அட் திஸ் லெவல் அப்படின்னு அவங்க சப்போஸ் யோசிச்சாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் நீங்க கூட மென்ஷன் பண்ணீங்க, அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பிரான்சைஸ் கிடையாது. தில்லுக்கு துட்டு இறங்குற பிரான்சைஸ் தான். சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் கரண் சர்மா ஆர் அல்லா கசன்ஃபர் should be the impact player. ஆமா. சோ எப்பவும் போல வந்துட்டு கடப்பார பேட்டிங் லைனப்பா இருக்கு. அந்த ஒரே ஒரு என்ன மிஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்பின் அட்டாக் தான். பட் சாண்ட்னர் அண்ட் அல்லா கசன்ஃபர் டெட்லியா இருந்துட்டாங்க அப்படின்னா 6th கப் ஃபார் எம்ஐ அப்படின்னு எழுதி வச்சிடலாம் இந்த சீசனுக்கு. இல்ல சாண்ட்னர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து எனக்கு தெரிஞ்சு வாங்கடே மாதிரி ட்ராக்லயே அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட் டேன்னா நன் ஃபார் 35 போவாரு. அதை தாண்டி போக மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்படின்றப்ப நீங்க மிச்சல் சாண்ட்னர் ஆடுறீங்க, ஒரு இம்பாக்ட் பிளேயரும் உள்ள கொண்டு வர போறீங்க, வில் ஜாக்ஸ் வேற உங்களுக்கு இருக்காரு அப்படின்றப்போ ஐ திங்க் தட் இஸ் மோர் ஆர் லெஸ் அது வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுது. ஆர் ராதர் இட் வில் காம்பன்சேட் இட் செல்ஃப் அப்படின்னு தான் தோணுது. சோ ஐ திங்க் இட் ஷுட் பி ஒரு மாதிரி நல்ல பேலன்ஸ்டு யூனிட் தான். சோ இந்த ஸ்பின் அட்டாக் உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸை கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா
ஐ திங்க் 6-1 லோடிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் தான் தோணுது. ஆக்சுவலா லைக் மோர் ஆர்லெஸ் இதுவும் ஆட் பண்ணிக்கணும். இவங்க வந்துட்டு பேக்கப்ஸ்னு யாரும் ப்ராப்பரா எடுத்து வைக்கல. சோ இப்போ ஒரு தீபக் சகருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா இவங்க திரும்ப வந்துட்டு யாருக்கு போகணும்னா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு போகணும். சோ அவர் இல்லைன்னா மேபி வந்துட்டு அந்த இடத்துல தான் உங்களுக்கு இல்ல அந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்க வந்து பேக்கப்ஸ் அன்னோன் இந்தியன் நேம்ஸ் பல பல. ஆமா, அப்போ நமக்கு வந்து பெரிய அளவுல வி ஆர் நாட் ஷுர் ஆன் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. சோ யூ நெவர் நோ. ஒரு அன்ஷுல் கம்போஸ் லாஸ்ட் சீசன் கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி நேஹல் வதேரா கொண்டு வந்திருக்காங்க. சோ மும்பை இந்தியன்ஸ் நம்ம அதை பத்தி பேசிருக்கோம். சொல்றேன். இல்ல ஆப்வியஸா லைக் அது அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா லைக் எப்பவுமே வந்துட்டு ஆக்ஷன் டைனமிக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா லைக் இந்த பிளேயருக்கு இவரை நம்ம பேக்கப், இந்த பிளேயருக்கு இவரை நம்ம பேக்கப் அப்படின்னா த்ரூ அவுட் தி இயர்ஸ் நம்ம எடுத்து பார்த்திருக்கோம். வேற இது வந்துட்டு கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு. இன்கேஸ் இது வந்துட்டு இப்ப வந்துட்டு எனக்கு தெரியல, அஸ்வனி குமார்னு ஒருத்தர் இருக்காரு அண்ட் சத்யநாராயண ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரை கூட வந்துட்டு லைக் இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருந்தா ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்ப ட்ரெண்ட் போல்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரினரை நீங்க ரீப்ளேஸ் பண்ணும். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ற ஃபாரினர் யாருன்னா எய்தர் ஆஃப் ரீஸ் டாப்லி அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ். லிசார்ட் வில்லியம்ஸ் ஐ திங்க் மோர் தென் ஒரு மாதிரி மோர் தென் டீசன்ட் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு தான் தோணுது. ஐ மீன் நாட் லைக் டு லைக் பட் ஒரு மாதிரி இட்ஸ் a manageable replacement அப்படி தான் தோணுது. பட் as of now லைக் ஒரு மாதிரி செட்டில்டா தான் இருக்காங்க. சோ லைக் என்னோட ஃபைனல் தாட்ஸ் எம்ஐ லுக்கிங் சாலிட். அந்த ஸ்பின் மட்டும் தான் பிரச்சனை. அந்த ஸ்பின் மட்டும் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா சாலிடா 6th கப்னே சொல்லிடலாம். ஆமா, அதாவது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 11 வந்து 14 கேம்ஸ் பக்காவா ஆடிட்டாங்க. அந்த அதாவது 16 கேம்ஸ் நீங்க அப்படி கூட சொல்லலாம். 14+2 கேம்ஸ் அவங்க பக்காவா ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாவே டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 80% மேலேயே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ வேற எதனா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஆட் பண்ண போறீங்க பாக்குறீங்களா இல்லையா? சோ மூவிங் ஆன் டு சிஎஸ்கே. மூவிங் ஆன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். என்னோட டிஷர்ட் கலர் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். மேபி நாட் exact yellow but yes. So moving on to Chennai Super Kings, என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா firstly talking about the retentions, skipper Rutraj Gaikwad and இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிவம் துபே பண்ணிருந்தாங்க and ரவீந்திர ஜடேஜா at 18 crores அவங்க பண்ணிருந்தாங்க and most importantly பத்திரானா, மதிஷா பத்திரானா. and இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ரிட்டன்ஷன் இருக்கு at ₹4 crore MS தோனி ரூல் நம்பர் 7 அப்படின்ற மாதிரி. இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல் வந்து ஆக்சுவலி நான் இந்த இடத்துல இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன். இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் ஆக்சுவலா எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது. பெரிய அளவுல டீம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணாத என்ன ரூல்னுமே சொல்லிடுறேன் இன்னொரு வாட்டி. 5 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடலனா இன் ஐபிஎல் தே கேன் பி கன்சிடர்ட் as a uncapped player. சோ இதுதான் வந்து அந்த ரூல். இந்த ரூல் வந்து 2021 இருந்து இருந்தது, 2021 வரைக்கும் இருந்தது. பட் பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா 2024ல எஸ்பெஷலி MS தோனி மாதிரி ஒரு ஹியூஜ் ஃபிகருக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான், அந்த ஒரு ஆனர் பண்ணதுக்கு அப்புறம் தான் people are getting aware about it. So getting straight into the discussion, I think definitely CSK வந்து அவங்க ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கோர் வந்து செட் ஆயிருக்கு. நம்பர் 1 எப்பவுமே CSK அந்த கோர் பக்காவா இருக்கும். அண்ட் அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பண்ணணும், ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படி எதிர்பார்ப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி நமக்கு தெரியும் சேப்பாக்ல ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தேவைப்படும். அண்ட் வெண்ட் இன் வித் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா. அண்ட் கண்டிப்பாவே ஸ்பின்னர்ஸ் 2 பேரு செதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹோம் கமிங் ஃபார் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆர் ஓன் பாய் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ கண்டிப்பாவே வந்து அவரு பாத்தீங்கன்னா அவரு 9.75 எடுத்தது மேபி அந்த பிரைஸ்க்கு அவர் எடுத்தது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. மேபி நாட் சர்ப்ரைஸ் பட் அவ்வளவு ஆல் அவுட் போவாங்களா சிஎஸ்கே அப்படின்னு நான் பெரிய அளவில் எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் விட்டதுல இருந்தே சிஎஸ்கே அவருக்கு பிட் பண்ணிருக்காங்க பட் ஆல் அவுட் போனது இல்ல. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா ஆல் அவுட் போய் எடுத்திருக்காங்க அந்த ஒரு ஹை பிரைஸ்ல. சோ ரியலி ஹாப்பி. அண்ட் அஸ்வின் கண்டிப்பாவே இங்க டெலிவர் பண்ணிருக்காரு. எவ்ரி டைம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து இங்க ஆடுறப்ப அத்தனை வாட்டி டெலிவர் பண்ணிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கேப்டன் பண்ணப்பவே பாத்தீங்கன்னா இங்க சென்னையில ஆடின மேட்ச்ல 2 or 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு 2019 சீசன்ல. சோ அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா he's had success every single time and definitely he hope for the success. and Noor Ahmed also கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த 2 பிக்ஸ், இந்த 2 மேசிவ் பிக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
இல்ல ஆப்வியஸா வந்துட்டு நூர் அகமது வந்துட்டு என்ன சொல்றது, டிஎஸ்கேல வந்துட்டு இருந்திருக்காரு, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ல ஆமா. இருந்திருக்காரு. சம்திங் ஏதோ நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் டு பி ஆனஸ்ட், ஆக்ஷன் வந்துட்டு as a மோர் தென் சிஎஸ்கே ஃபேன், நார்மலா ஒரு ஆக்ஷன் வந்துட்டு ஒரு ஐபிஎல் ஃபேனா பார்த்துட்டு இருக்கும்போது மும்பை அண்ட் சிஎஸ்கே வாஸ் இன் அ பிட்டிங் வார் ஃபார் நூர் அகமத். மாத்தி 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 பிட் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு 5 crore வருது. 5 crore வந்த உடனே வந்துட்டு சிஎஸ்கே ஜிடி ஆர்டிஎம் சோல்டுன உடனே போடுறது. ஜிடி ஆர்டிஎம் போடுறாங்க. ஸோ இப்பதான் வந்துட்டு அந்த நியூ ரூல் வந்திருக்கு, அந்த ஒரு பிட் வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணலாம் இன்க்ரீஸ் அப்படின்ட்டு. பண்ணலாம். ஸோ தேர் வேர் டிஸ்கஷன். எங்களுக்கு மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஒரு 7 crore சொல்லுவாரு, 7 இல்ல crore வந்துட்டு ஒரு 8 சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, டப்புன்னு இப்படின்ட்டார் 10 அப்படின்னாரு எப்படின்றாரு. ஸ்டீஃபன் ஃபிளமிங். அது ஸோ பெரிய இது, அது பெரிய சர்ப்ரைஸ். நம்ம இன்ஃபேக்ட் நம்ம லைவ் இன்ஃபேக்ட் ஆமா, வாட்ச் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே அந்த வாட்ச் நாங்கள பாத்தீங்கன்னா இப்ப யாருமே எதிர்பார்க்கல, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஒரு 7 crore எதிர்பார்த்தோம், மேக்ஸிமம் ஒரு 8 crore. இப்ப இவங்க 10 crore. இது ஏன் இருக்கும்னா, இது கண்டிப்பாவே ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஹி இஸ் டெஃபினெட்லி பீன் தேர். அது அவரோட டீம் தான். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா அவர் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண போறாரு அப்படின்றப்போ இட் இஸ் ருத்ராஜ் கேக்வாட் டீம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர் கண்டிப்பா சொல்லியிருக்காரு, வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் போங்க, அட் எனி பிரைஸ் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி. ஆமா. மோரோவர் நீங்க வந்துட்டு இன்னொன்னு பார்க்கணும். இது வந்துட்டு இந்த டீம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்க செட் பண்ண போறீங்க. 2021ல தோனி வந்துட்டு கப் வாங்குறப்ப வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இனிமே வந்துட்டு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு அடுத்த டீமை வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ மோரோவர் வந்துட்டு திரும்ப வந்துட்டு நம்ம ஒரு ரெகுலர் பிளேயர்ஸ் எடுத்து இது பண்ண முடியாதுங்கிறனால இப்ப டீமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், ஒரு பத்திரனாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அந்த 24-25 அந்த ஆவரேஜ்ல தான் இருக்காங்க ஏஜ். ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் ஒண்ணு. பிளஸ் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நூர் அகமது மாதிரி ஒரு பிளேயர் குஜராத்லயே அவ்வளவு நல்லா போடுறாருன்னா, அவரை சென்னை விக்கெட்ல எடுத்து ஆட வச்சா எப்படி இருக்கும்? அண்ட் டு பி ஆனஸ்ட், காசி சார், ஸ்டீஃபன் பிளமிங் எல்லாரையும் வந்துட்டு, ஏஆர் ஸ்ரீகாந்த், சுந்தர்ராமன், ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குடோஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க நூர் அகமதுக்குன்னு ஒரு பிரைஸ் வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. ஒரு 5Cல கிடைச்சிருக்காரு. தெரியல, மத்த டீம் யாரா இருந்தாலும் சரி, ஓகே 5C தானே, நம்ம ஒரு 7 மட்டும் சொல்லுவோம், இல்ல ஒரு 8 மட்டும் சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 8னா தாராளமா திரும்ப பேடல் ரைஸ் பண்ணிருப்பாங்க எடுத்திருப்பாங்க. குஜராத். நாங்க எடுத்துக்கிறோம் 8 எங்களுக்கு ஓகேன்ட்டு. பட் வேறஸ் அந்த நேரத்துல சடனா டிஸ்கஸ் பண்ணிட்டு டப்புன்னு இப்படி 10 அப்படின்னு அவர் 10 விரல காட்டவும் எங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. டு பி ஆனஸ்ட், யாருமே வந்துட்டு நூர் அகமது எவ்வளவு நாங்கெல்லாம் வந்துட்டு நானு விக்கி ப்ரோ எல்லாம் வந்துட்டு பஞ்சாபுக்கு போவாரு, பெங்களூர் எடுப்பாங்க, பெங்களூருக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும், ஸோ பெங்களூர் போவாங்க, பஞ்சாப் போவாங்க அப்படிலாம் பேசணும். நாங்க சிஎஸ்கே கண்டென்ஷன்லேயே எடுக்கல. கம்மிங் ஃப்ரம் நோவேர் ஒரு ஆர்கேஓ போட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு 10 crore எடுத்தது. அண்ட் இப்ப பாருங்க, நீங்க 7 மேட்சஸ் சேப்பாக்கத்துல ஜட்டு, அஸ்வின், நூர் அகமது சாலிடா 12 ஓவர் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க கழுத்தை நெரிப்பாங்க வந்து, உங்க கழுத்தை வந்துட்டு அந்த 12 ஓவர் கண்டிப்பாக 48-60 ரன்ஸ் அந்த 12 ஓவர்ல நீங்க அடிச்சீங்கன்னா பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, 100 உங்களுக்கு டெத்ல போட்டுருவாரு. சோ இன்கேஸ் உங்களுக்கு பத்திரனாக்கு வந்துட்டு ஒரு டெத் பவுலர் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, 100 வந்துட்டு உங்களுக்கு ஒரு 18th ஓவர் கொடுக்கலாம், ஒரு 19th ஓவர் கொடுக்கலாம். 100 வந்துட்டு டெத்ல நல்லாவே போட்டிருக்காரு. அண்ட் ஆஷ் கேன் ஆல்சோ பவுல் அட் டாப். பவர் பிளேல ஆஷ் போட்டிருக்காரு, கெயிலுக்கே வந்துட்டு ஓபன் பண்ணிருக்காரு. அப்படிங்கிறப்போ அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல பிக் தான். ஸோ மோர் ஓவர், நான் சாரி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பின் அந்த ஒரு கிளச் அது வந்துட்டு டெஃபினட்டா ஒரு அந்த அந்த ஸ்பின் நம்ம எப்படி தீபக் சகர், போல்ட், பும்ரான் அந்த மும்பை இந்தியன்ஸ் பேசணுமோ, இவங்க அஸ்வின், ஜெட்டு அண்ட் நூர், இவங்க ஒரு மும்மூர்த்திகள் இன் ஸ்பின் ஃபார் சிஎஸ்கே. ஆமா, ஐ மீன் அது ஐ திங்க் தட் இஸ் மோர் ஆர் லெஸ் அண்டர்ஸ்டுட் தான் இல்லையா? ஏன்னா ஒரு 2 டீம், ஐ மீன் டைம் அண்ட் அகைன் நமக்கு அவங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க ஐபிஎல் அப்படின்னு தெரியும். போத் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் சொல்றேன். அப்படின்றப்போ they know their strengths, they play to their strengths. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா என் விக்கெட் கண்டிஷன்ஸுக்கு எனக்கு இதுதான் சூட் ஆகும், அண்ட் இதுதான் எனக்கு வந்து பாஸ்ட்லயுமே எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஹெல்ப் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ அப்படின்றப்ப நான் அதை திரும்ப கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி பண்ணது. ஸோ டெஃபினெட்லி நூர் அகமது வந்து ஆல் அவுட் போனது பெரிய பெரிய சர்ப்ரைஸ். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம் கரன் வந்து ஒரு சரியான ஸ்டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அவர் அந்த பேலன்ஸை கொடுக்குறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன், பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து அவங்க பேலன்ஸ் செட் பண்ற ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல மார்க்கோ யான்சன் அட் நம்பர் 7 வருவாரு அப்படின்னு எனக்கு தோணுது அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஒன்ஸ் தி ஆக்ஷன் இஸ் டன். ஸோ இன் மை ஒப்பீனியன்
நீங்க வந்து சாம் கரனை வந்து ஆடுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஐ திங்க் த டீம் இஸ் செட். பட் ஒரே ஒரு விஷயம், பினிஷிங் யார் பண்ண போறா, அதுதான் வந்து ஐ திங்க் இன் சிஎஸ்கேவோட ஒன்லி கொஸ்டின், ஒன்லி அன்ஆன்சர்ட் கொஸ்டின். அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அதேதான். ஆக்சுவலா நாங்க வந்துட்டு எம்சிஜிசில வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு மோரார்லெஸ் எங்களுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ் தான் ஜாஸ்தி. ஏதோ வந்துட்டு நீங்க வந்துட்டு தோனியை வச்சுட்டு எப்படி பினிஷர்லன்னு கேக்குறீங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவருக்கு வந்துட்டு 43, 43 ஏஜ் ஆயிடுச்சு. சோ எவ்வளவு நீங்க அவர் மேல பர்டன் வைக்க ஏஜ் போறீங்க? இஸ் ஜஸ்ட் நம்பர். சாரி டு இன்டரப்ட் ப்ரோ, நான் இது மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். எல்லாருமே வந்து தோனியை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரிங் த ஏஜ், ஐ திங்க் அவரோட ரோலே வந்து இப்ப டீம்ல பாத்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு 6 to 8 பால்ஸ் தான் ஆடுறாரு. சோ அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 8 பால்ல 18 ரன் அடிக்கணும், இல்ல ஒரு 6 பால்ல ஒரு 15 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட்னா நீங்க 100% எம்எஸ் தோனியிட்ட கொடுத்துடலாம் அந்த டாஸ்க. பட் அட் திஸ் பாயிண்ட் இஸ் கரியர், அவர் வந்து எந்த அளவுக்கு நீங்க அவருக்கு 16th ஓவர்ல கொண்டு வந்து ஒரு 4 overs 50 இருக்கிறப்போ, எஸ் ஐ மீன் அந்த சிச்சுவேஷன் வந்து அவரால் அடிக்க முடியும். பட் நீங்க 14 மேட்ச். கரெக்ட். நான் இன்னும் மோர் ப்ரிசைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2018ல வந்துட்டு ஆர்சிபியோட 71 for 4ன்னு இருக்கும். அங்கிருந்து ராய்டுவோட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி சின்னசுவாமி ஸ்டேடியத்துல 20th ஓவர் வரைக்கும் கொண்டு வந்து முடிப்பாரு. இன்னைக்கு பினிஷர்ஸ் அப்படின்னா அவங்களோட பேரே மாறிட்டாங்க. 4 பால் 4 சிக்ஸ் அடிக்கிறாங்க, கடைசியில இறங்கி 4 சிக்ஸ் அடிக்கிறான்னா அவன் பினிஷர் அப்படிங்கிற ஒரு டேக் கொடுத்துட்டாங்க. பினிஷர் அது கிடையவே கிடையாது. 12வது ஓவர்ல இறங்கணும், கேமுக்கு ஏத்த மாதிரி ஆடி 16th ஓவர்ல கேம் கியர் சேஞ்ச் பண்ணி 20th ஓவர்ல நீங்க மேட்சை பினிஷ் பண்ணும். அந்த மாதிரி பிளேயர் இப்ப யார் இருக்கா? தோனி இத காலகாலமா சிஎஸ்கேக்கு பண்ணிட்டு ஒரே ஒருத்தர் தான் வராது எனக்கு தெரிஞ்சு. தோனி டேவிட் மில்லர் இருக்காரு. ஏன்னா நமக்கு நல்லா 2022ல ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எங்கேருந்தோ கொண்டு வருவாங்க. இதே சிஎஸ்கேவோட டேவிட் மில்லரும் ரஷீத் கானும் கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட மில்லர் 94 ரன் அடிப்பாரு. ஆமா, 19 for 3யோ இல்ல 20 for 4 சம்திங் அந்த மாதிரி ஒரு புவர் ஸ்கோர் கார்டு தான் இருக்கும். அதர் எண்ட் வந்துட்டு ஒரு நார்மல் டீசன்ட் பேட்டர், ஐ டோன்ட் நோ இது ஆயுஷ் பலோனியா, அபினவ் மனோகர், எஸ் எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி கொண்டு போய் சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிக்க வைக்கிற பேர் தான் பினிஷர். நான் என்ன சொல்றேன், நான் அதையும் விட்டுறேன். லைக் எனக்கு பினிஷருங்கிற கமாடிட்டி கூட வேணாம். ரவீந்திர ஜடேஜா இஸ் தேர். நம்ம பாத்துருக்கோம் ரவீந்திர ஜடேஜா 2020 சீசன்ல என்ன பண்ணாருன்னா நிறைய மேட்ச் ஒரு கொல்கத்தாவோடயா இருக்கட்டும், அண்ட் ஈவன் இன்னொரு மேட்ச் கூட ஏதோ சோ இந்த மாதிரி வந்துட்டு மோரார்லெஸ் லைக் அவர்கிட்ட அந்த கேலிபர் இருக்கு, லைக் அந்த தோனி மாதிரி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனோம்னு. தோனி இருக்கும்போது தோனியோட ப்ரெஷரை குறைக்க ஜடேஜா ஒரு எண்ட்ல இருந்து ஜடேஜா சிக்ஸ் அடிப்பாரு. அந்த மாதிரி தோனியோட ப்ரெஷரை குறைச்சிட்டு இருந்தாரு லைக் ஓவர் த இயர்ஸ். இப்ப ஜடேஜா பண்ண போறாரு. ஜடேஜாக்கு அதர் எண்ட் இருந்து அந்த 4 சிக்ஸ் 2 சிக்ஸ், இப்ப 5 ஓவர் எனக்கு 50 வேணும், இல்ல ஒரு 4 ஓவர் 50 வேணும், ஒரு 4 சிக்ஸ் மேட்ச் மாறும். அந்த 4 சிக்ஸ் அடிக்க போறது யாரு? நான் சொல்றேன் ரொமாரியோ ஷெப்பர்டு, டிம் டேவிட். நீங்க டேவிட் மில்லர் ஆப்வியஸா ஜாஸ்தியா போவாரு, பட் எக்ஸாக்ட்லி கிளென் பிலிப்ஸ். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஹிட்டர் எடுத்து வச்சீங்கன்னா ஷெஃபன் ரூத்தர்ஃபோர்ட் வந்துட்டு எங்கேயும் ஆடல. ஷெஃபன் ரூத்தர்ஃபோர்ட் வந்துட்டு இதுக்கான கமாடிட்டி. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டேவிட் மில்லர் வெர்ஷன் 2.0 எடுத்து வச்சுட்டாங்க திரும்ப ஜிடிஆ வரையும். சோ எனக்கு என்னன்னா அந்த ஒரு 6 ஹிட்டர் அட் த நம்பர் 6 அந்த இடத்துல எனக்கு இல்ல. அது ஒண்ணுதான். யா எக்ஸாக்ட்லி. நான் என்ன சொல்றேன், இப்ப வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு தெரியல, எத்தனை பேருக்கு வந்துட்டு சிஎஸ்கே ஜேமி ஓவர்டனை பிக் பண்றதுக்கு முன்னாடி அவரை தெரியும்னே தெரியல. இப்ப வந்துட்டு எல்லாம் ஜேமி ஓவர்டன் எடுத்த உடனே ஜேமி ஓவர்டன் உனக்கு தெரியுமா? அவர் வந்து பயங்கரமா இப்போ இன்ஃபேக்ட் ஒரு ஐ திங்க் நாட் ஈவன் a couple of days before the auction ஒரு மேட்ச் எங்க இருந்தோ கொண்டு வின் பண்ணி கொடுத்தாரு. ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் வின் பண்ணி கொடுத்தாரு. எக்ஸாக்ட்லி. பட் T10 ஐபிஎல்லோட ஸ்டாண்டர்ட்ஸ், T10 ஐபிஎல்லோட ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் டிஃபரண்ட். அத கம்பேரே பண்ணல. பட் அந்த கெபாசிட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்ல ஆப்வியஸா எகைன் ஒரு அன்னோன் கமாடிட்டி தானே. நீங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு 2021 தெரியல, டேவிட் மலான் ஒருத்தர் இருந்தாரு, இங்கிலாந்து பிளேயர். ஹி வாஸ் குட். அவர் தான் நெக்ஸ்ட் ஐபிஎல் சென்சேஷன், அவ்வளவு பிரைஸுக்கு போறாருன்னு கிங்ஸ் 11 பஞ்சாப் எடுப்பாங்க. என்ன பண்ணாரு என்ன ஆனாருங்கிறது தெரியும். எனிடே இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆடுறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பிளஸ் ஜேமி ஓவர்டன் இஸ் என்ன சொல்றது அன்னோன் கமாடிட்டி. ஸோ எடுத்து ஆட வச்சு அடிச்சிட்டாருன்னா டு பி ஆனஸ்ட் நான் சந்தோஷம் தான் பண்ண போறேன். இன்னொன்னு சொல்றேன், 2023ல
ரஹானேவை எடுத்ததுக்கு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரஹானேவை என்ன ஃபிட் இன் பண்ண போறீங்க, என்ன ரோல் ஆட போறாருன்னு அவருக்கு ரோல் கிளாரிட்டி கொடுத்து நல்லா பண்ணாங்க. இப்ப நான் அதே தான் பண்றேன். தீபக் கூடாவையும் ஜேமி ஓவர்டனையும் விஜய் ஒரு சங்கர். அன்னோன் கமாடிட்டி, விஜய் சங்கர். ஸோ இவங்க 3 பேரும் அன்னோன் கமாடிட்டி. இப்ப நீங்க எங்க எடுத்து ஃபிக்ஸின் பண்ண போறீங்க? இவங்க ஃபிக்ஸின் பண்ணி ஆட வச்சிட்டீங்கன்னா டு பி சிஎஸ்கே ஃபேனா எனக்கு ஹாப்பி. சிஎஸ்கே ஃபேனா நான் பார்த்து கிரிட்டிக் சொல்றேன், இந்த இடம் மிஸ் ஆகுது. வேற உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்டிங் சீல்டு. நான் இப்போ சொல்றேன், புவர் இல்ல சீசன்னா ஆனா ரோஹித்தும் கான்வேவும் 400 ரன்ஸ் அடிப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ருத்ராஜ் கான்வே இல்ல கரெக்ட். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் அந்த பாயிண்ட் வரேன். அதான் சோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சாலிடா ராகுல் திரிபாதி இருக்காரு. அட் தி எண்ட் எனி டே வந்துட்டு ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார். சோ அவருக்கு அடுத்து யாரு? சிவம் துபே சொல்லுவேன். நம்பர் 5 நான் வந்துட்டு நம்பர் 4 வந்துட்டு நான் சிவம் துபே தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இல்ல அந்த அந்த 4 இடத்துல தான் டைம்ல நான் உங்களை கேட்கிறேன், இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க அஜிங்கிய ரஹானே கொடுத்த ரோலை நீங்க தீபக் ஹூடாக்கு ஒரு நம்பர் 4ல நீங்க போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் ராதர் நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். இன்னொரு ஆங்கிள் கூட இருக்கிறதுக்கு இப்படி கூட நான் யோசிச்சேன். நீங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்பர் 4 ஃப்ளோட்டரா அமைச்சிட்டு அவரை ஒரு பின்சிட்டர் மாதிரி அங்க யூஸ் பண்ணிட்டு நம்பர் 5 தூபே, நம்பர் 6 சாம் கரன், மேபி 7 ஜடேஜா, 8 தோனி. இது கொஞ்சம் இன்னும் ஐ மீன் பேட்டிங் லைனப்பும் லாங்கா இருக்கு. அண்ட் ப்ரொவைடட் நீங்க தூபே மேபி இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டார்ட். ஐ மீன் நீங்க எதையுமே இப்போ ஒரு இதுவும் சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் திஸ் வில் லுக் அ லிட்டில் லாங்கர். ஒரு மாதிரி பினிஷிங்க்கு இட் வில் மேக் நீங்களே உங்க சிச்சுவேஷனை பெட்டர் ஆகிக்கலாம் அப்படின்னு தோணுது இல்லையா? இல்ல ஆக்சுவலா நான் வந்துட்டு சிவம் துபே ஏன் வந்துட்டு இப்ப நம்பர் 4ங்கிறேன்னா, அவர் மோரார்லெஸ் இப்ப பேஸ் பவுலர்ஸ் அந்த மாதிரி ஹிட் பண்ணி நம்ம பார்க்கல. இப்ப அவர் ஒரு ஸ்பின் பேஷரா மட்டும்தான் இருக்காரு. சோ நம்பர் 4 அவர் வரப்போ ஆப்வியஸா அந்த ஸ்பின்னை தான், அந்த இடத்துலதான் ஸ்பின்னர்ஸ் நிறைய கிடைக்கிறாங்க. வேற நம்பர் 5 போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ லைக் ஒரு 3 விக்கெட்ஸ்ங்கிறது ஒரு 12 ஓவர்ஸ் 13 ஓவர்ஸ்க்கு அப்புறம் விழுந்துருச்சு அப்படின்னா, அப்போ வந்துட்டு அதே அந்த ஒரு பினிஷிங் எபிலிட்டி வந்துட்டு தூபே கொடுப்பாரான்னா டவுட். வேற எனக்கு அந்த மிடில் ஓவர்ஸ்ல நீங்க ஸ்பின்னை போட்டே தான் ஆகணும். நீங்க ஸ்பின்னை கடைசியில எடுத்துட்டு போறீங்கன்னா அது திரும்ப உங்களுக்கு பேக்லாஷ் தான் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நான் வந்துட்டு ஸ்பின்னை தான் வந்துட்டு தூபே அடிக்கிறாருங்கிறப்ப நான் நம்பர் 4லயே ஆட வச்சுப்பேன். அண்ட் நம்பர் 5ல வந்துட்டு நான் தீபக் கூடா, நான் தான் சொல்றேன், தீபக் கூடா டு டூ த ரோல் ஆஃப் பினிஷிங். வேற வழியே இல்ல. பினிஷிங்கிறத விட பவர் ஹிட்டிங் நம்ம பார்த்திருக்கோம். பட் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்த ஒரு தீபக் கூடாவா இருந்திருந்தா, இல்ல ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்த ஆப்வியஸா நான் வந்துட்டு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு தீபக் கூடவா இப்ப இருக்காருன்னா வரவேற்பேன். இன்னொன்னும் சொல்றாங்க, அவர் அயர்லாந்துல வந்துட்டு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அப்படி நல்லா பண்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பிடிச்சிட்டு ஒண்ணுதான், ரோல் கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. நீ பண்ணுப்பா, உன்னை 14 மேட்ச் அடுத்த சீசன் கூட நான் உன்னை பேக் பண்றேன், நீ தயவு செஞ்சு இந்த ரோலை மட்டும் பண்ணு, இதுதான் ஒரு ரோல், இதுக்கு மேல ஓவர் திங்க் பண்ணாத, ப்ராசஸ மட்டும் பாரு. சோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் இது ஹிட் ஆர் மிஸ் கமாடிட்டி. திரும்ப 2023ல 2022ல நினைக்கிறேன் தே ஹேவ் ஸ்ட்ரகிள்டு வித் ராய்டு, உத்தப்பா பிளேயிங் ஆன் தட் ரோல். என்ன சொல்றது, லைக் அவங்களுக்கு அந்த ரோல் திரும்ப கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பிளஸ் அந்த சீசன்ல பவுலர்ஸ் வேற இல்ல, முகேஷ் சௌத்ரி, சிமர்ஜித் அந்த மாதிரி வச்சு கஷ்டப்பட்டாங்க. சோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆப்வியஸா ஜடேஜா, சாம் கரன், எம்எஸ் தோனி. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஷ், நூர் அகமது, பத்தீரனா. அண்ட் மை இம்பாக்ட் பிளேயர் வில் பி எய்தர் ஆஃப் கலீல் அகமது ஆர் அன்ஷுல் கம்போஜ். ஸோ ஒரு மாதிரி பிரெட்டி சாலிடா இருக்கு. இவங்க வந்துட்டு சேப்பாக்ல வந்துட்டு ஸ்பின் ட்ராக்குங்கிறதுக்காக இந்த டீமை எடுத்திருக்காங்க. பட் இந்த டீமை வச்சுக்கிட்டு அவுட்டர்ல போயிட்டு வெளியில போயிட்டு ஜெயிக்க முடியுமா? இப்ப ஏக்நாத் ஸ்டேடியம், ஓகே, ஏக்நாத் ஸ்டேடியம் மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன, பத்திரனாவோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ். பத்திரனா இன்ஜுரி ஆகாம இருப்பாரா, பத்திரனா இன்ஜுரி ஆகாம இருந்தா கரெக்டா இருக்குமான்ட்டு. பட் பாப்போம். மோஸ்ட்லி இதுதான் என்னோட பிளேயிங் 11. அண்ட் நான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 10க்கு 7.5 தான் கொடுப்பேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் புவர்லி என்ன சொல்றது, ஒரு பினிஷரை வந்துட்டு எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஜேமி ஓவர்டன் என்ன வந்துட்டு ப்ரூவ் மீ ராங்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அப்பா ஜேமி ஓவர்டன் சம பிளேயர் அப்படின்னு இருப்பேன். பட் ஜேமி ஓவர்டன் பண்ணுவாரா தெரியாது. ஆமா கண்டிப்பாவே. ஐ திங்க் எனக்குமே ஒரு 7.5 ஆப்ஷன் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், எந்தெந்த டைம்ல, அதாவது எந்தெந்த மெகா ஆப்ஷன்ல நம்ம சிஎஸ்கே ஒரு ரைட் ஆஃப் பண்ணிருக்கோமா அவங்க டீமை,
அந்த டீம் வந்து அந்த வருஷம் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. 2018 பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன் எடுத்தாங்க, கேதார் ஜாதவ் எடுத்தாங்க, உங்களுக்கு வந்து தீபக் சஹர் அம்பத்தி எடுத்தாங்க, ராயுடு. அம்பத்தி ராயுடு எடுத்தாங்க. அப்போ அப்போ எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு தீபக் சஹர் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் மீடியம் பேசர் இல்ல, 140 போடுற மீடியம் பேசர் இல்ல. உங்களுக்கு ஓப்பனிங் வந்து இன்னைக்கு நிலைமையில பயங்கரமா இருக்கு. நீங்க ஷேன் வாட்சன் ரிட்டையர் ஆன ஷேன் வாட்சன் உள்ள கொண்டு வரீங்க. ராய்டு ஓபன் பண்றத பத்தி யாருமே பேசல. முரளி விஜய் ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சோ அப்படின்றப்ப இவங்க ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு தீபக் கூட வந்து எங்க ஒரு நல்ல விஷயமா படுதுன்னா அவர் ஆடுறது. எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட் நான் சொல்றேன், எவ்ரி ஒரு ஒரு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும், ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே மேபி அந்த டைம் அண்ட் அகைன் அந்த மாதிரி பேட்டர்ஸ் எடுக்கிறாங்களா இல்ல அது ஒரு கோஇன்சிடென்டலான விஷயமா இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியல. ஆஃப் சைட்ல நீங்க தூக்கி அடிக்கிற, அதாவது ஆஃப் சைட்ல சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி, எக்ஸ்ட்ரா கவர் மேல, கவர்ஸ் மேல, மிட் ஆஃப் மேல, லாங் ஆஃப் மேல, இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் மேல பாத்தீங்கன்னா இந்த ஷாட் அடிக்கிற. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப் சைடு மேல நீங்க வந்து ஒரு ஷாட்ஸ் அடிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் சிஎஸ்கே நிறைய ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. எப்பவுமே பாருங்க, ஒரு முரளி விஜயா இருக்கட்டும், நம்ம இப்ப எடுத்த எக்ஸாம்பிள்ஸா கூட இருக்கட்டும், வாட்சன், ராய்டு, எல்லாருமே தீபக் கூடவும் அந்த மாதிரி பிளேயர் தான். சோ அப்படின்றப்போ நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆஃப் சைடு ஆக்சஸ் பண்ணக்கூடிய பிளேயரை நீங்க வந்து ஒரு பவர் ஹிட்டரா வச்சிருக்கீங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு கிவ் தெம் அ லாட் ஆஃப் குஷன் அண்ட் தட் இஸ் கோயிங் டு கிவ் தெம் அ லாட் ஆஃப் வெரைட்டி அண்ட் பினிஷிங்குமே நல்லா பண்ணுவாரு. லெட்ஸ் ஹோப். ஏன்னா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தீபக் கூட, சூப்பரா ஐபிஎல் கரியர் ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் இன் நீங்க நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிறப்போ இருக்கட்டும், எஸ்ஆர்எஸ் இருக்கிறப்போ இருக்கட்டும், அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும் ஒரு ஆப்போசிஷன் டீம் ஃபேனா. அப்படின்றப்போ அவருக்கு ஒரு சின்ன டவுன்ஃபால் பார்த்திருக்காரு, பட் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு பார்ப்பேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவருக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்டான ரன் கிடைச்சதா எல்எஸ்ஜி மாதிரி டீம்ல அப்படின்றது எனக்கு 100% தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ரன் கிடைச்சிருந்தா மேபி கூட சீன் த பெஸ்ட் ஆஃப் தீபக் கூட இந்த லாஸ்ட் 2 or 3 சீசன். பட் ஹோப்ஃபுல்லி எஸ், நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா we can expect the best from him. அதான் ஆப்வியஸா நீங்க இன்னும் நீங்க சொன்னதை இன்னும் கொஞ்சம் வெல் ஆர்டிகுலேட்டடா சொல்லணும்னா, சிஎஸ்கே வந்துட்டு டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. ரஹானேவா இருக்கட்டும், ராய்டுவா இருக்கட்டும், ஹூ ஆர் ருத்துராஜ். டெக்னிக்கலி ஸ்ட்ராங், ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. 2018 டேடிஸ் ஆர்மி நாங்க பிளே ஆஃப்ஸ்ல வரவே வராதுன்னாங்க. 2021 மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமும் வந்துட்டு லைக் வி டோன்ட் சி தெம் இன் டாப் 4 அப்படின்னாங்க. ஸோ இது வந்துட்டு லைக் மோரார்லெஸ் என்ன சொல்றது, லாஸ்ட் இயர் வந்துட்டு திரும்ப ஒரு பிளே ஆஃப்ஸ் வந்துட்டு போக முடியாம இருந்து வந்திருக்காங்க. ஸோ 2020 போல 21 என்ன ஆச்சுன்னு தெரியும், 22 போல 23 என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ 24 போல, ஸோ 25 வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் மோரர் ஐ மீன் லைக் மோர் தென் த பிளேயிங் 11, ஒரு குர்ஜப்ரீத் சிங் அவர் வந்துட்டு ஒரு நல்ல பை, ஒரு 2.3 2.4 சம்திங் எவ்வளவுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. அவர் ஒரு நல்ல பை, ஒரு டால் 6 feet ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் பஞ்சாப் பேஸ் மாத்திட்டு தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு நல்ல பிக். நேதன் எலிஸ் ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் ரைட் ஆஃப் பண்ணிடுறோம், அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸும் வேல்யூ வைட்டலா இருக்க போகுது. ஏன்னா ஆமா, இன்ஃபேக்ட் அவர் நான் மறந்துட்டேன், நீங்க இன்ஃபேக்ட் ரிமைண்ட் பண்ணீங்க. நேத்தன் எலிஸ் பத்தி பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டீல் அட் 2 crore என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க வந்து இப்போ ஒரு மும்பை மாதிரி டீமுக்கோ இல்ல வந்து ஒரு ஆர்சிபி மாதிரி டீமுக்கோ மேபி அவர் அவ்வளவு வேல்யூ கொடுத்துருப்பாரான்னு தெரியல. பட் சிஎஸ்கே மாதிரி டீமுக்கு, எல்எஸ்ஜி மாதிரி டீமுக்கு he is going to give you so much value. பட் இவரை வந்து எங்க அகாமடேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த மாதிரி டீம் காம்பினேஷன் போனா நேத்தன் எலிஸ் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்றது. பட் அதர்வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் செம வேல்யூ பிக். இல்ல ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் மோரார்லெஸ் பத்திரனாவோட பேக்கப்பா தான் இருக்காரு. இன்கேஸ் ஏதாவது மேட்ச் இன்ஜுரி ஆயிடுச்சு பத்திரனாக்குனாலோ, இல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏக்னாப் ஸ்டேடியம் மாதிரி ஒரு பிச்சில் ஆடுறோம்னா மேபி பத்திரனா அவுட் எலிஸ் இல்லைன்னு பார்க்கலாம். ஏன்னா 14 மேட்ச் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பத்திரனா கொடுக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தோம் அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குங்கிறனால, அது ஒண்ணு. அண்ட் ஆக்சுவலா அஞ்சுல் கம்போஜுமே வந்துட்டு ஒரு நல்ல பிக். அஞ்சுல் கம்போஜுமே வந்துட்டு தேங்க் காட் மும்பை வந்துட்டு ஆல் அவுட் போல, ஸோ அவருமே வந்துட்டு ஒரு நல்ல பிக்கு. அண்ட் பேட்டர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த் ஈஸ் வந்துட்டு லைக் ஒரு நியூ சென்சேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மோரார்லெஸ் இது என்ன சொல்றது, ஒரு மாதிரி கம்பைனா நல்லா இருக்காங்க. அண்ட் லைக் முகேஷ் சௌத்ரி ஹீடன் பிரெட்டி வெல் அட் த லாஸ்ட் டைம். கமலேஷ் நாகர்கோட்டி, ஆக்சுவலா கமலேஷ் நாகர்கோட்டி ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஒரு ஹூ இஸ் அ பின் சிட்டர், அவர் கூட வந்துட்டு மாட்டினா கொஞ்சம்
அவருமே நல்ல பவுலரு. பட் என்ன சொல்றது, அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இல்ல. பட் 2020க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு எப்படின்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ப்ரெசைஸா சொல்லணும்னா ஃப்ரம் த பால் ஃபர்ஸ்ட் பால் அதுல இருந்தே அடிக்க போவாங்க. சோ அது ருத்ராஜா இருக்கட்டும், டெவான் கான்வேவா இருக்கட்டும், அந்த ஒரு இன்டென்ட் காட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ஈச் 25 அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னா அது வேற மாதிரி ஸ்கோர் போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்லோ ட்ராக்ஸ், ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்ஸ்ல வந்துட்டு நீங்க இந்த டீமை அடிக்கவே முடியாது. அது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க ஆடினீங்கன்னா உங்களை ஒரு 150 to 160க்கு சுருட்டிடுவாங்க. இல்ல இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 160 அடிச்சாங்கனாலும் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. சோ அதுல வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. தே வில் சஃபர் வென் தே பிளே இன் சின்னசுவாமி, ஈடன் கார்டன், ஹைதராபாத் ஸ்டேடியம், வான்கடே. சோ இந்த 4 பிட்ச்ல வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் ஹிட்டர் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், தோனி மேல எஃபர்ட்ஸ் வைக்காதீங்க. இஸ் ஜஸ்ட் பிளேயிங் ஃபார் ஹிஸ் ஃபேன்ஸ். ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் மேல எக்ஸ்ட்ரா பேர்டன் வைக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க ப்ரோ. இல்ல பேர்டன்றதை விட நான் எப்படி சொல்றேன், அட் திஸ் முதலே மென்ஷன் பண்ண வந்தேன், அட் திஸ் பாயிண்ட் இன் ஹிஸ் கரியர் அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு 6 பால் 15 எதிர்பார்க்க முடியும். ஆனா அந்த 6 பால் 15க்கு நீங்க அவருக்கு எந்த அளவுக்கு நீங்க அந்த கேமை கொண்டு போறீங்களோ, அவருக்கு கொண்டு போயிட்டு அவரோட ஜோன்ல நீங்க வச்சீங்கன்னா ஹி இஸ் கோனா டெஃபினெட்லி டூ ஹிஸ் ஜாப். பக்காவா பண்ண போறாரு. சோ அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. சோ சாம் கரன், ஜடேஜா, தூபே, தீபக் ஹூடா, சோ இவங்க இன்ஃபேக்ட் விஜய் சங்கரை பத்தி நம்ம நிறைய பேசல இந்த வீடியோல, டு பி வெரி ஆனஸ்ட். அவரை வந்து பாத்தீங்கன்னா அவரையுமே கரெக்டான ஒரு ஒரு பேட்டிங் ஆர்டர்ல ஒரு ரோல் டெஃபினிஷன் அவர் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி சார்ட்டட் தான். சோ அதான் ப்ரோ, மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான். அண்ட் அவங்க பேக்கப்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டீசெண்டா தான் இருக்கு. ஸ்ரேயஸ் கோபால் எடுத்திருக்காங்க. அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ் ஆக்சுவலா அவருமே வந்துட்டு ஒரு 140 போடுவாரு, ஒரு பிஞ்ச் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி அவரையும் சொல்றாங்க. அண்ட் வன்ஷ் பேடி அவருமே வந்துட்டு ஒரு ஹிட்டர் ஆஃப் த பால், லைக் எம்எஸ்டி மாதிரியே ஒரு பிளேயர், அந்த ஆர்டர்ல இறங்குறவர் அப்படிங்கிறாங்க. ஸோ யாருமே வந்துட்டு கண்டிப்பா இறங்கி இம்ப்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் மோரார்லெஸ் நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, தோனி வந்துட்டு 20 ஓவர்ஸ் விக்கெட் கீப் பண்ண போறாரா, இல்ல வந்துட்டு இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி பிளேயிங் ஆஸ் இம்பாக்ட் சப்பா அப்படிங்கறதையும் நம்ம நோட் பண்ணோம். இஃப் இஸ் கோயிங் டு பி இம்பாக்ட் சப்னா வந்துட்டு அது பேட்டிங்ல இன்னொரு ஒரு குஷன் கொடுக்கும் அவருக்கு. ஏன்னா ஒரு 120 பால்ஸ் அவர் உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டு பேட்டிங் ஆடுறதுங்கிறது வேற, இன்னொன்னு ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ஒரு ஆஸ் அ பேட்டரா வந்துட்டு விளையாடுறதுங்கிறது வேற. ஸோ அதையும் வந்துட்டு அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு தோணுது. சொல்லுங்க ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆட போறாரோ அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, எம்எஸ் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா ஆடுறத விட என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஆன் த ஃபீல்டு அவர் வந்து அவர் வந்து ஜஸ்ட் ப்ரொவைட் பண்ற அந்த கைடன்ஸ் தான். ஐ திங்க் மோரார்லெஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அட் திஸ் ஸ்டேஜ் நீங்கமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்எஸ்டியோட இந்த பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர்ல வந்து அவரோட கைடன்ஸ் தான் ஆன் த ஃபீல்டு வந்து அவர் பண்ற சின்ன மூமெண்ட்ஸ், ஒரு மைன்யூட் ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கட்டும், ஒரு ஒரு பவுலர்ஸை கைட் பண்றதா இருக்கட்டும், பிஹைண்ட் விக்கெட்ஸ்ல இருந்து இப்போ உங்களுக்கு அஸ்வின், ஜடேஜா, நூர் அஹமத் 3 பேர் வர போறாங்க. அண்ட் இவங்க 3 பேரையுமே அப்கோர்ஸ் 3 பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டுனே சொல்லலாம். பட் இருந்தாலும் எம்எஸ் தோனியோட கைடன்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் அப்படின்றது ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இன்வால்யூபிள் திங் தட் சென்னை வில் கெட் இன் திஸ். ஒரு ஒரு இன்வால்யூபிள்னா மேபி எப்படி சொல்றது, ஒரு வேல்யூ ஹை, அவ்வளவு ஹை வேல்யூ சொல்ல வரேன். கரெக்ட் புரியுது. பட் இன்னும் டு பி ப்ரிசைஸா சொல்லணும்னா அவங்க அஸ்வினுக்கு அவ்வளவு ஆல் அவுட் போனதே மேபி அஸ்வினோட அந்த ஒரு மென்டார்ஷிப் வந்துட்டு ருத்ராஜுக்கு இருக்கும் அப்படிங்கறதுனாலதானோ எனக்கு தோணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ அது ஒண்ணு மட்டும்தான். மோரார்லெஸ் எனக்கு அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணாலுமே ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். பட் பாப்போம், மோஸ்ட்லி அவ்வளவுதான், நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் நோட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோல வந்து பார்ப்போம். சொல்லுங்க உங்க ஃபினிஷிங் தாட் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா ப்ரோ. தான் ரெண்டு கிரேட் டீம்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல கன்க்ளூஷன் கொடுத்திருந்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் 16 மேட்ச் பக்காவா ஆடிட்டாங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் நம்பர் 6. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆன் ஸ்பின் அட்டாக்கு போயிருக்காங்க. அந்த ஃபினிஷிங் ரோல்ஸை மட்டும் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டாங்க, ரோல் டெஃபினிஷன்ஸ் கரெக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா I think CSK are also a very very potential team. Definitely and most importantly பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் நான் at this point in time நான் சொல்றேன், we are in the month of November, நான் இப்போ சொல்றேன் சிஎஸ்கே வந்து for the next 3 years தான் டீம் பில்ட் பண்ணிருக்காங்க.
இஃப் சப்போஸ் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் கிடைக்கலனா கூட டெஃபினெட்லி இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 27க்குள்ள நீங்க ஒரு டைட்டில் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கே கிட்ட இருந்து. சோ சிஎஸ்கே வந்து ஒரு ஐ மீன் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 இனிஷியலா ஒருத்தர் ஒரு எதுவாக இருக்கலாம். ஒரு பாயிண்ட் ஒரு கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் ஒரு ஐடியாலஜி ப்ரொவைட் பண்றாரு அப்படின்னா அந்த ஐடியாலஜி அவரே இல்லைன்னா கூட அந்த ஐடியாலஜியோட அந்த எசன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரிதான் கிரிக்கெட்டும். சிஎஸ்கே வந்து அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டன் MS தோனி. ஸோ அவர் ஒரு ஐடியாலஜி கொடுத்திருக்காரு, அவரோட ப்ராசஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் டெஃபினெட்லி ருத்ராஜ் கெய்க்வாட் who is taking his shoes அப்படின்றப்போ அந்த ஒரு ப்ராசஸ் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இஃப் நாட் திஸ் சீசன் ஆர் த நெக்ஸ்ட் சீசன் ஆர் ராதர் எப்படி போனாலுமே அடுத்த 3 சீசன்ல கண்டிப்பாவே சிஎஸ்கே ஒரு டைட்டில் வின் பண்ணுவாங்க. ஏன்னா தே ஆர் பிலீவிங் இன் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு கண்டிப்பாவே MS தோனி நிறைய டைம் சொல்லியிருக்காரு. ஸோ அதோடவே இந்த வீடியோவை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனி ஃபைனல் தாட்ஸ் பிரபு ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதான் ஆக்சுவலா சூப்பரா வந்துட்டு சமரைஸ் பண்ணீங்க. ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ரிசல்ட் அப்படின்ட்டு நிறைய சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ 2 டீமுமே வந்துட்டு அந்த ஒரு இதை ஃபாலோ பண்றவங்க தான் லைக் மோர் ஆர் லெஸ். ஸோ அதனால லைக் என்ன சொல்றது, ரொம்ப டீப்பாவே கவர் பண்ணிட்டோம். லைக் ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்றது 30 மினிட்ஸ் ஈச் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கவர் பண்ணிருக்கோம். ஸோ ஆடியன்ஸ்க்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா அடுத்து நெக்ஸ்ட் டீம்ஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், லெட்ஸ் சீ. கண்டிப்பா கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த டீம்ஸோட நாங்க எல்லா டீம்ஸோட ப்ரிவியூவோடவும் கண்டினியூஸா வருவோம் வித் கண்டிப்பா பிரபு ப்ரோ அவரோட அனாலிசிஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ வெரி மச் பிரபு ப்ரோ ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸை கண்டிப்பாவே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, உங்க லெவல் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துமே we can have a very good discussion. So thank you very much guys. See you.